கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதோ செப்டம்பர் மாதம் கடந்து போய்விட்டது. 2025 ஆண்டின் அக்டோபர் மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கிறோம். அதற்கு பிறகு மிக குறைவான மாதங்களே, 2 மாதங்களே நமக்கு முன்பாக இந்த வருஷத்தை முடிக்கிறதற்கு காணப்படுகிறது. ஆகினாலே வருஷத்தின் கடைசியிலே கடந்து வந்திருக்கிற, வருஷத்தின் கடைசி காற்பகுதியிலே கடந்து வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாள் நல்ல நாள், விசேஷமான நாள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நல்ல நாள். ஏனென்றால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆசீர்வாத செய்தியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை சங்கீதம் 144:13. சங்கீதம் 144:13. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும். 2 காரியங்கள், 2 விசேஷங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று களஞ்சியங்கள், இன்னொன்று கிராமங்கள். களஞ்சியங்கள் என்று சொல்லும்போது இந்த 144ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இதை தாவீது எழுதியதாக நாம் பார்க்கிறோம். இது ஒரு யுத்த வீரனின் சங்கீதம் என்றும் அல்லது ராஜரீக சங்கீதம் என்றும் இது அழைக்கப்படுகிறது. தாவீது கர்த்தரை துதிக்கிறான். எதற்காக துதிக்கிறான் தெரியுமா? கர்த்தர் தந்த பலத்திற்காக, கர்த்தர் தந்த பாதுகாப்பிற்காக, கர்த்தர் தந்த விடுதலைக்காக, கர்த்தர் தந்த அடைக்கலத்திற்காக அவன் கர்த்தரை துதிக்கிறதை 1, 2 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். இது நம்முடைய நிறைவின் வெற்றியின் மேலே தந்த கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்பதனாலே அவன் அதை கொண்டாடி மகிழ்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த ஒவ்வொரு வெற்றியையும் பாடி துதித்து மகிமைப்படுத்தி அவரை கொண்டாட வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்தில் ஆஸ்திகளையும் சம்பத்துகளையும் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆஸ்திகளும் சம்பத்துகளும் கிடைக்கும்போது அவரை மறந்துவிட்டு வறுமையும் வேதனையும் கடந்து வரும்போது மாத்திரம் கண்ணீரோடு கூட அவரிடத்துல கடந்து வருவோம் என்று சொன்னால் நன்றி அறிதல் இல்லாதவர்களாய் நாம் காணப்படுவோம். இது சமாதானத்துக்கு நேராய் நம்மை நடத்தும், நிறைவுக்கு நேராய் நம்மை நடத்தும், பலனுக்கு நேராய் நம்மை நடத்தும். வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தின் பாதுகாப்பிற்காக, பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, பரம்பரையாய் ஆசீர்வாதம் உண்டாகத்தக்கதாக அவர்கள் தேவனை அடிக்கடி வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 2 ஆசீர்வாதங்களிலே முதலாவது நான் சொன்னேன் களஞ்சியங்கள் என்று சொல்லி. நம்முடைய களஞ்சியங்கள் என்று சொன்னால் சேர்த்து வைக்கிற இடம், நிரப்பி வைக்கிற இடம். கர்த்தர் அதை எப்படி நிரப்புகிறார் என்று சொன்னால் நிறைவினால் நிரப்புகிறார். அபண்டன்ஸ் என்று சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், ப்ரொவிஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவோம், சஃபிஷியன்சி என்று சொல்லி சொல்வோம். நிறைவு, ஆண்டவர் தாராளமாய் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, போதுமானவராய் நமக்கு காணப்படுகிறார். நிரம்பி வழிகிற அனுபவத்திற்கு நேராகவும் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். பிலிப்பியர் 4:19 வசனம் உங்களுக்கு மனப்பாடமாக தெரிந்த வசனம். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்கிற வேத வசனத்தை நாம் மறக்கவே முடியாது. அது நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம். தமிழ்நாட்டில் இருக்கிற தேவசபை ஊழியர்கள், விசுவாசிகள், நீங்கள் யாவரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மறக்காமல் எங்களுடைய களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னால், அது சபையாக இருக்கட்டும், அது வீடாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், கர்த்தர் நிரப்பி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் அறிந்தவர், அவர் உணர்ந்திருக்கிறவர், கேட்கும்போது உடனே தருகிற தேவனாயிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை எவ்வளவு உண்மை தெரியுமா? கேட்கும் தூரத்தில் தான், ஆண்டவரை வாய் திறந்து கேட்கும் தூரத்தில் தான்
அவர் இருக்கிறாரே தவிர அவர் தூரத்தில் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, கிராமங்கள். கிராமங்கள் என்று சொல்லும்போது அது ஒரு அமைப்பு, பல வீடுகள் சேர்ந்தது, பல குடும்பங்கள் சேர்ந்தது. இந்த கிராமங்கள் ஒன்று சேர்ந்து வருகிற ஒரு இடம் தேவனுடைய சபை, அல்லது என் வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்னப்படும் என்கிற நம்முடைய வீடு. நம்முடைய வீட்டில் ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு என்று சொல்லி நாம் மற்றவர்களை கூட்டி வைத்து ஜெபிக்கும் போது அது கிராமமாய் மாறுகிறது. அந்த கிராமத்தில் தலைமுறை தலைமுறை தோறும் உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். கிராமங்களிலே நடக்கிற சம்பவங்கள் என்னவென்றால், சில சமயங்களில் கொரோனா என்ற வியாதி ஒருவரை பிடித்து விட்டது என்று சொன்னால் முழு கிராமத்தையும் பாதிக்கும். முன்பெல்லாம் காலரா என்கிற வியாதி பிடித்து விட்டது என்று சொன்னால் முழு கிராமமும் தங்களுடைய பிள்ளைகளை தூக்கி கொண்டு ஓடும். ஏனென்றால் அப்படி வேகமாக பரவக்கூடியது. அதே போலதான் கர்த்தருடைய அக்கினியும் ஒரு வீட்டில் பற்றி பிடிக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அது எல்லாரையும் பற்றி பிடிக்கும், எல்லாரையும் நிரப்பும். ஆகினால தலைமுறை நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய சபையிலே கூடி கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, கிராமமாம் நம்முடைய சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு கூறுகிறேன். நிச்சயமாய் உங்களுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் வீட்டில் அநேகர் கூடி வந்து ஜெபிக்கிறார்களா? தலைமுறை தோறும் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000 10,000 பலுகும். 1000 10,000 பெருக்கும் பொழுது, அல்லது 1000 to the power 10,000 என்று சொல்லி நீங்க 1000 10,000 தடவை பெருக்கி பாருங்களேன். அது கோடி 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 கோடியாய் பெருகும். அதனுடைய பெருக்கத்திற்கு அளவே இருக்காது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் ஒரு பலனை கொடுக்கிறதாய், பெருக்கத்தை கொடுக்கிறதாய், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதாய் நம்முடைய சபைகள், நம்முடைய வீடுகள் மாறட்டும் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கின்றன, அவைகள் எனக்கு செவி கொடுக்கின்றன என்று சொல்லி யோவான் 10:27 நமக்கு சொல்லுகிறது. ஆகினால நம்முடைய ஆடுகள் மிகுந்து இருக்கிறது என்று சொன்னால் சொன்னபடி கேட்காத ஆடுகள் அல்ல, எல்லாம் சொன்னபடி கேட்கிற ஆடுகள், கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஆடுகள். எங்கள் கிராமங்கள் என்று சொன்னால் நம்முடைய ஜாதி பெருமை, ஊர் கோலம் பெருமை இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிற கிராமங்கள் அல்ல. கர்த்தரை பின்பற்றுகிற, கர்த்தரை தெய்வம் என்று கொண்டிருக்கிற ஜாதியும் ஜனமும் பாக்கியம் உள்ளது. இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதியில் நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இவ்விதமான சீரை பெற்ற வேற எந்த ஜனமும் இல்லை, நாம் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி அந்த சங்கீதம் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகினால தேவனுடைய பிள்ளைகளை எங்கள் கிராமங்கள் என்று சொல்லி சொல்லும்போது கொலப்பெருமை பேசாதீங்க, ஜாதி பெருமை பேசாதீங்க. இயேசுவின் ஜாதி, இயேசுவின் குடும்பம் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு சந்தோஷத்திற்குள்ளே நீங்கள் கடந்து வர வேண்டும். சிறியவர் பெரியவர் என்று பாராமல் தலைமுறை தோறும் அவர் எல்லா வயதினருக்கும் பெரியவராயிருக்கிறார், எல்லா வயதினருக்கும் அவர் தகப்பராயிருக்கிறார், எல்லா வயதினருக்கும் தேவையை சந்திக்கிற தேவனாயிருக்கிறார். 1000 10,000 பலுகி பெருக வேண்டும் என்பதுதான் கர்த்தர் இந்த மாதத்தில், அக்டோபர் மாதத்தில் கொடுக்கிற வாக்கு தத்தம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய சபைகள் சும்மாய் வெறுதே இருக்க போகிறது இல்லை. ஒரு கிராமத்தை போல பலுகி பெருகி 1000 10,000 வளர்ந்து பெருகும் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக உங்களுடைய களஞ்சியங்கள் முழுமையாயிருக்கும், உங்களுடைய கிராமங்கள் பெருக்கத்தோடு காணப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசன வார்த்தையோடு கூட சொல்லி உங்களுடைய கிராமங்களையும் உங்களுடைய சபைகளையும் உங்களுடைய வீட்டையும் நான் ஆசீர்வதித்து தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. என்னோடு கூட ஜெபிப்பீர்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் 144 சங்கீதம் 13 சொல்லப்பட்டிருக்கிற களஞ்சியத்தின் ஆசீர்வாதங்கள், சேர்க்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், குவிக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள்,
நிறைவான ஆசீர்வாதங்கள், பெருக்கத்தின் ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாய் அது சேர்த்து வைக்கப்பட்டு வீணாய் போகிறதாய் காணப்படாதபடிக்கு உடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நிறைவான திருப்தியை தருகிற ஆசீர்வாதங்களாய் காணப்பட உடைய வசனத்தின் ஆசீர்வாதங்கள், சபையின் ஆசீர்வாதங்கள், தலைமுறை தலைமுறை தோறும் வம்சத்தின் ஆசீர்வாதங்கள் பிள்ளைகளுக்கு காணப்பட வேணுமே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சபையாம் கிராமங்களிலே ஆடுகள் 1000-10,000 வளர்ந்து பெருக வேணுமே, பலுகி பெருக வேணுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சபைகள் 1000-10,000 பெருகட்டும், சபைகளுக்குள்ளே ஆத்துமாக்கள் 1000-10,000 பெருகட்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் கர்த்தாவே. ஜாதி, ஜனம், குலம், கோத்திரம் என்று சொல்லி பார்க்காதபடிக்கு சிறுவர், பெரியவர், ஏழை, பணக்காரர், நெடியவர், குட்டையானவர் என்று சொல்லி நிறம் பார்க்காதபடிக்கு நாங்கள் கர்த்தாவே எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிராமங்களில் எல்லாம் ஒன்று சேர வளருவோம் என்று சொல்லி ஐக்கியத்தின் ஆவியானவர், நிறைவின் ஆவியானவர், பெருக்கத்தின் ஆவியானவர், the God of provision, the God of generations, the God of multiplication இறங்கி கிரியை செய்ய வேண்டுமே என்று சொல்லி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த வசனங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.